நோயாளிகள் இருந்தா தனியார் மருத்துவமனையில சிகிச்சை இலவசம். இந்த மாரி ஒரு மீம்ஸ் இன்ஸ்டாகிராம்ல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. இது உண்மையா? இப்படி பரப்பப்பட்ட இந்த விஷயம் முற்றிலும் பொய். இந்த மாரி பொய்யான செய்திகள யார் பரப்புறா? இத பத்தின விஷயத்த நேத்து இந்தியா டுடே அப்படின்ற நியூஸ் சேனல்லே பேசியிருந்தாங்க. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, வடநாடுகள்லயும் இந்த மாரி ஒரு விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரே மாதிரியான ஸ்கிரிப்ட், ஒரே மாதிரியான டைட்டில், ஒரே மாதிரியான ஃபேஸ் கார்டு எல்லாமே வச்சு தமிழ்நாடு, வட இந்தியாக்கெல்லாம் அப்படியே பரப்பப்படுது. அது யாரோடதும் இல்ல. விஜய் அப்படின்ற ஒரு தனி மனிதனோட முகத்த வச்சு தான் பரப்புறாங்க. விஜய் ஒரு புதிய மாற்றத்த கொண்டு வந்தார். இத பாருங்க. விஜய் இத செஞ்சாரு, அத செஞ்சாரு அப்படின்னு சொல்லி ஒரே வீடியோக்கள் தமிழ்நாட்டிலயும், வட மாநிலங்களையும் பரப்பப்படுது. இந்த தகவல் உண்மையா, பொய்யா அப்படின்றது தெரியாமயே மக்கள் எல்லாருமே அதுக்கு லைக் போடுறதும், வியூஸ் குடுக்குறதும் தான் முக்கியமா இருக்கே தவிர்த்து, இத யாருமே இது யாருமே சோதனை செய்றதில்ல. விஜய் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். அவர் வீடியோ வந்தா போதும். உடனே லைக்ஸ், அதுக்கு வியூஸ் குடுத்துடுறீங்க. இன்ஃப்ளூயன்ஸ் என்ன நினைச்சுக்கிறான்னா, இத வச்சு நம்ம இன்னும் நெறைய பொய்யான தகவல பரப்பி, மக்கள் கிட்ட வியூஸ், லைக்ஸ் மட்டும் சம்பாரிச்சா போதும். இத வச்சு காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள கொண்டு வர்றது மக்களாகிய நீங்கள் தான்.